வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது மேங்கோ மூஸ். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் மேங்கோ மூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பெரிய மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். 200 மில்லிமீட்டர் விப்பிங் க்ரீம், 1 டீஸ்பூன் ஒகேனஸ் சீனி. இந்த மாங்காய் நம்ம வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஏற்கனவே நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இது கூட நான் சீனி சேர்த்துக்கிறேன். ஒகேனஸ் சீனி, வெள்ளை சீனி கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை இனிப்புக்கு. ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இது ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, நான் தனியாக 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் அடிக்க போகிறோம். இப்போ இது 200 மில்லிமீட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணணும், சாஃப்டாக வரணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச அந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அரைச்ச மாம்பழத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் தான். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, நான் பைப்பிங் பை எடுத்துருக்கேன். இந்த கோழியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் தான் செய்ய போகிறோம். நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு போகிறோம். இப்போ நம்ம பைப்பிங் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஏற்கனவே எடுத்து வச்ச மாங்காய் சாறை இதில் போட போகிறோம். ஓகேவா, நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இப்படி செஞ்சிடணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம மாம்பழம் ஊற்றினோம்ல, அந்த சாரை ஊற்றினோம்ல. இப்போ பாருங்கள், கிளாஸ் ஊற்றி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது மேலே மூஸ் ஊற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ அது மேலே நம்ம மூஸ் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறத பாருங்கள், நல்லா அப்படியே சுற்றி சுற்றி ஊற்றிடுவாங்க. அப்படியே சுற்றி ஊற்றிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதை கொண்டு போயிட்டு ஐஸ் பெட்டில் வைக்க போகிறோம். நல்லா கட்டியாக வரணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இது ஐஸ் பெட்டில் இருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஐஸ் பெட்டிலேருந்து எடுத்தாச்சு. நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ அது மேலே மிக்சர் சாஸ் மேங்கோ சாரை அதில் ஊற்றிருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சு. இது மேலே நான் வெட்டி வச்ச சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச மாங்காய் பழத்தை இதில் போடுறேன், மாம்பழத்தை. ஓகேவா, இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான மேங்கோ மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Yeah.